ஏய் யாரு? நான் தாண்டி. மா ஏய் இரு இரு இரு, நானே வரேன். இப்ப எதுக்கு எந்திரிக்கிற? அதான் நானே வந்துட்டேன்ல. நீ எப்பமா வந்த? இப்பதாமா வந்தேன். வந்த கையோட உன்னை பார்க்கலான்னு வந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏமா என்னாச்சு உனக்கு? எல்லாம் உன்னை பத்தின கவலை தாண்டி. ஏமா எப்பவும் போலதானே நான் இருக்கேன். நீங்க தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன நல்லபடியா பாத்துக்கதான் கரிகாலன் இருக்கானே. அது என்னவோ வாஸ்தவம் தாம்மா. நாங்க எல்லாரும் உன் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கோம். ஆனா கரிகாலன் உன் மேல உயிரே வச்சிருக்காம்மா. அத நாங்க அன்னைக்கு கண்கூடா பார்த்தோம். எதமா பாத்தீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாண்டி, ஆஸ்பத்திரியில நீ இருந்தப்ப எல்லாரும் உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா எங்க எல்லாரையும் விட ரொம்ப துடிச்சு போனது யார் தெரியுமா? உன் புருஷன் கரிகாலன் தாண்டி. உனக்கு ஆபரேஷன் பண்ண ரத்தம் வேணும்னு சொன்னப்போ ஓடி அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொருத்தங்க கையில கால்ல விழுந்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்து உனக்கு கரெக்டான டைம்ல ஆபரேஷன் நடக்க காரணமே கரிகாலன் தாண்டி. அன்னைக்கு மாப்பிள்ள மட்டும் இல்லன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. மாப்பிள்ளதான் நாள் முழுக்க உன் கூடவே இருந்து உன்னை அப்படி பாத்துக்கிட்டாரு. நாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருந்தப்ப எங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு உன் கூடவே இருந்து ஒரு நொடி கூட கண்ணு மூடாம உன் பக்கத்திலே இருந்து உன்னை அந்த அளவுக்கு அந்யோன்யமா பாத்துக்கிட்டான். நந்தினி, ஏன் அழுவுற? நந்தினி, அடாத, கண்ணை தொடச்சுக்கோ. அடாத. கரிகாலா, நீ அழுறியா? இல்ல இல்ல நந்தினி, இல்ல நீ அழுற எனக்கு தெரியும். நந்தினி, உனக்கு எதுவுமே ஆகாது. உன் பக்கத்துல இருந்து உன்னோட கண்ணுக்கு கண்ணா நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். உடலோ இந்த மண்ணுக்கு உயிரோ இந்த பெண்ணுக்கு விழியாலே சொன்னாயடா நான் ரெண்டும் கேட்டேனடா இதழ் முத்தமே கரிகாலா, இந்த தேசமோர் பாதையில் அவள் நேசமோர் பாதையில் ரெண்டில் எந்த பாதையே பாய் பாவம் நீதானடா. நந்தினி, இப்பவாவது உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவியா? அத நீ சொல்லி என் காதால நான் கேட்கணும். கண்டிப்பா எனக்கும் சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா அத நான் சொல்லும் போது உன்னோட முகத்தை நான் பார்க்கணும். எனக்கு என் கண்ணு சரியானதும் நீ கேட்காமலே அந்த வார்த்தையை நான் உன்கிட்ட சொல்லுவேன்.
அண்ணா ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னீங்க. என்ன விஷயம்ண்ணா? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. நம்ம 15 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அதுக்கு நீங்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாரோட சம்மதத்தோட நாளை காலையில கோயில் பெரியவரையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 15 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு தானமா எழுதி கொடுத்துடலாம். கோயிலுக்கா? ஐயா, நீ நல்ல வேலைதாயா பாத்திருக்க. நம்ம வீட்ல கெட்டதுக்கு மேல கெட்டது நடந்து இப்பதான் நல்லபடியா ஒரு பூஜை நடந்திருக்கு. இந்த நிலத்தை கோயிலுக்கு தானமா கொடுக்கறதுனால அடுத்தடுத்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நீ நல்ல விஷயம் தாயா பண்ணிருக்க. இதுல எனக்கும் எங்க எல்லாருக்குமே முழு சம்மதம். அண்ணே, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கண்ணே. இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லுங்கிற அவசியமே இல்லைண்ணே. இத நீங்க பண்ணிட்டு சொல்லியிருந்தா கூட நாங்க ரொம்ப சந்தோஷம் தானே பட்டிருப்போம். இது மூலமா எப்படியாவது நந்தினிக்கு நல்லபடியா கண்ணு வந்து அவ சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்தா அதுவே போதும்னே. எனக்கு அது ஒண்ணுதானே வேணும். எனக்கு இதுல முழு சம்மதம்னே. அண்ணே, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கேனே. அந்த கோயிலுக்கு நம்மளோட பரம்பரை சொத்தை தானமா கொடுக்கறதுனால நம்மளோட குடும்பம் தானே இன்னும் மேல போகும். அப்போ உங்க எல்லாருக்கும் இதுல முழு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏய் குணசேகரா, என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? உனக்கு இதுல சம்மதம் இல்லையா? இத பாரு, எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லு. அதுதான் இப்போதைக்கு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் நல்லது. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி ஒத்துழைப்பு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைண்ணே. இது ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே. இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்கிறேன். உடனடியா நாளைக்கு காலையிலேயே கோயில் பெரியவரையும் ரெஜிஸ்டர் ஆபீசரையும் வர வச்சிடுறேன். நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு இடத்த எழுதி கொடுத்துடலாண்ணே.